இன்று பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 15/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 3. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 26 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 4:36 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:30 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று அதிகாலை 1:21 வரை சுபம், பின்பு இரவு 10:40 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 5:32 வரை கௌலவம், பின்பு மாலை 4:36 வரை தைத்துலம், பின்பு கரசை. சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். இன்றைய கோச்சார கிரக நிலைகள். கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வரவு உள்ள நாளாக அமைய போதுங்க. வரவுன்னா எப்படி தெரியுங்களா? லாபமோ பணமோ கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம், உங்களுக்கு வர வேண்டிய பல விஷயங்கள் எல்லாமே வந்து சேர வேண்டிய நாளாக அமைய போதுங்க. அதுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களோட உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு உண்டான பதவி உயர்வு கண்டிப்பாக இந்த நாள் வந்து சேரும். அப்படி கண்டிப்பாக வர முடியலனாலும் கூட அதுக்கு உண்டான செய்தியாவது உங்களுக்கு வந்து சேருங்க. அதுபோல் வந்து இந்த நாளில் வந்து வெளியில் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், ரிசப்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வந்து குடும்பத்துடனாவது போயிட்டு வாங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்களாவது தனியாக போயிட்டு வாங்க. இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதனால் வந்து சில வரவுகளும் வந்து சேரும். நீங்கள் வந்து சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா பல விஷயங்களில் வந்து வெற்றி காணலாம். சாமர்த்தியம்னா என்னென்னா பணம், நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த வாக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உத்தியோகத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையும் வந்து சாமர்த்தியமாக நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து சேரத்துக்கு உண்டான வரவாக நாளை அமைகிறது. அதனால் வந்து இந்த நாள் ரொம்ப சாமர்த்தியமாகவும் எந்த ஒரு மனக்குறைவு இல்லாமல் சந்தோஷமாக எடுக்கும் முடிவுகள் எல்லாமே பிற்காலத்தில் உங்களுக்கு வரவாக தான் இருக்கும். பரிகாரம் சென்னை பக்கத்தில் இருக்கிற ட்ரிப்ளிகேன், அதான் திருவல்லிக்கேணின்னு சொல்லுவாங்க. அந்த திருவல்லிக்கேணியில் வந்து 8ஆம் படை ஸ்ரீ முருகன் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் திருவல்லிக்கேணியில் இருக்கிற 8ஆம் படை முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும். அப்படி அங்கே வர முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி பேரில் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 8ஆம் படை முருகனோட அருள் பரிபூர்ணமாக உங்கள் 8ஆம் படை முருகனோட அருள் உங்களுடைய குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு கனவுகளும் பலன்களும் பகுதியில் நான் பார்க்க போகிற கனவு புத்தகத்தை எடுத்தல். புத்தகத்தை எடுத்தல் தான் சொல்லியிருக்கேனே தவிர புத்தகத்தை திருடுதல்லாம் கிடையாது. புத்தகத்தை திருட்டுத்தனமாக எடுக்கிறது அப்படிலாம் கிடையாது. எடுக்கிறதே ஒரு கனவு தான். எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் புத்தகத்தை எடுக்கிற மாதிரி கனவு வந்தாலும் சரி, ஒரு கடையில் போயிட்டு புத்தகத்தை எடுத்து வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து கனவோட அர்த்தம் என்னன்னா நண்பனை சந்தித்தல். அப்போது இந்த புத்தகத்தை எடுக்கிற மாதிரி கனவு வரும்போது அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ குறிப்பிட்ட சொல்ல போனோம்னா ஒரு கனவுக்கு வந்து ஒரு 7 நாள் கணக்கு வச்சுக்கலாங்க. இந்த 7 நாள் தான் வந்து ஒரு கனவோட வேல்யூவாக இருக்குமே தவிர அதோட பலன் அந்த 7 நாளுக்குள்ளே வந்துடும். இல்லைன்னா 7 நாளுக்கு மேலே ஆகலாம். மேக்சிமம் வந்து 10 நாள் தான். அது வரைக்கும் தான் அந்த கனவோட பலன்கள் வந்து சேரும். ரொம்ப நாள் 1 மாதமோ 2 மாதமோ அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு வந்த கனவுகளோட பலன் என்னென்னா எப்பயுமே 7 நாளுக்குள்ளே கிடச்சிரும். அப்போது இந்த நாள் உங்களுக்கு புத்தகத்தை
எடுத்தல் போல் கனவு வந்தால் நண்பனை சந்திப்பதற்கு உண்டான அறிகுறி.